நிறைய பேரோட ஃபர்ஸ்ட் டைம் அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க. ராஜ்கிரண் சாரோட பாண்டவர் பூமிக்கு அப்புறம் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம், ஏன்னா ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும். பட் ஒர்க்குன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அந்த ஒரு ஈகர்னஸும், அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஆர்வமும் இருக்கும்ல. ஸோ அதை பற்றி பேசலாம் சார், கோ ஆக்டர்ஸ் பற்றி. சத்யராஜ் சார் அஃப்கோர்ஸ் அவர் சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கிள்னு சொல்லி அப்புறமா அண்ணான்னு மாற்றிக்கிட்டு இப்போ அண்ணன் தான் அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து இட்ஸ் வாஸ் அமேசிங். பிகாஸ் அவர் கூட நிறைய காம்பினேஷன் சீன்ஸ். படத்துல என்ன ரிலேஷன்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நான் சொல்ல இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். அவர் அந்த காலத்துல நடந்த விஷயங்கள், அவர் எப்படி ஒர்க் பண்ணாரு, நீங்க எப்படி கதையை எப்படி சார் கண்டினியூஸா பண்ணீங்க, அதெல்லாம் நிறைய நோண்டி கேட்டுட்டு இருப்பேன். ஸோ எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொல்லி பயங்கர ஜாலியான பர்சன். கவுண்டர்மேனுக்கும் அவருக்கும் இல்ல ரிலேஷன்ஷிப் அதை பத்தி கேட்டுட்டு அது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஜாலியா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் இட்ஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பார்த்திபன் அண்ணா, அவர் கூட எனக்கு காம்பினேஷன் இருந்துச்சு. அவர் ஏதாவது ஒன்று புதுசா ஏதாவது ஒன்று சின்ன டைலாக் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவரும் ஒரு செம ஜாலி. அண்ட் ராஜ்கிரண் சார் என்கிட்ட காம்பினேஷன் இல்லை, ஓகே, பட் ஆல்ரெடி ஐ ஒர்க்ட் வித் ஹிம். ஸோ என்ன அவரை பற்றி தெரியும் எனக்கு. இட் இஸ் வண்டர்ஃபுல் தட் அவரும் இந்த படத்தில் இருக்காருன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஷாலினி பாண்டே, இது ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர். எங்களுக்கு நிறைய காம்பினேஷன் சீன்ஸு. தமிழில் வந்து எப்படி இப்போ கோப்பப் பண்ண போகிறாங்க, நிறைய டைலாக்ஸ் இருக்கே அப்படின்லாம் நினைப்பேன். பட் மெமரைஸ் பண்ணிட்டு வந்து அதை ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணாங்க. ஸோ அப்போ தெரிஞ்சது ஷி வாஸ் வெரி சின்சியர் அவங்க பண்ணுறதில்ல. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சின்சியராக பண்ண ஒரு படம் தான். அண்ட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ். ஸோ அதில் வந்து நமக்கு எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. எங்கேயுமே ஒரு சீன் போகும்போது கூட வி நியூ தட் அவங்க பாட்டை கரெக்டாக பண்ணிடுவாங்கன்றது டைரக்டருக்கும் தெரிஞ்சுது. அண்ட் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ எல்லாருமே வி டெலிவர்ட். சூப்பர், ஓகே. அண்ட் நித்யா மேனன் எனக்கு எண்டில் தான் காம்பினேஷன் வரும். ஓகே, வண்டர்ஃபுல் ஆக்டர் சொல்லவே வேணாம். அவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங். கரெக்ட். ஸோ நிச்சயமாக இந்த படத்தில் கண்டிப்பாக அது ஒரு வேற மாதிரி தெரியும். இப்போ தான் திருச்சிற்றம்பலம்ல பார்த்துருக்கோம். இப்போ அதை தொடர்ந்து இப்போ இட்லி கடை